தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியானது மோனிஷா தினேஷ் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், மேகலா குடும்பத்தினர் இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறியலாகவும், தொழில் வளர்ச்சி அடையவும், பிள்ளைகளின் உடல் உள்ள நலனுக்காகவும், சிஸ்டர் ரீதா பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறியலாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், உடிலி ராஜேந்திரன் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறியலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சிவராஜன் ஜான்சி குழந்தை வரன் வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அருமைநாதன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், மலையப்பன் அன்னப்பன் லியோனார் மிக்கேல் ஆண்மேலை பாட்சிக்காகவும், பிச்சைமுத்து ஜான் மேரி மற்றும் குடும்பத்தில் மறித்தவர்களின் மாசில்லா குழந்தைகளின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஆல்ஃபிரட் தெலாவிக்தோர் 1ஆம் ஆண்டு பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இறைவனுடைய ஆசீர் வேண்டியும், சிஸ்டர் செங்கோல்மரி ஆண்மேலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. நன்மைகளின் ஊற்றாகிய இறைவா, நற்செயல் புரியும் ஆற்றலை இந்த உமது குடும்பத்திற்கு தொடர்ந்து தந்து காத்தருளும். இப்பொழுது உம்முடைய அருள் துணையால் எங்களுக்கு ஆதரவளிப்பது போல முடிவில்லா பேரின்பத்திற்கும் எங்களை வழி நடத்தும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். யூத நாட்டவர்களே, எருசலேமுக்கு மக்களே, வாருங்கள், எருசலேமுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் நாணிடவரிலிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எடுப்பதை. எனவே அவர்கள் மீது குற்றம் சாற்றுவோம், அவர்களை சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறும் தீமைக்கு என் உயிரை போக்குவதற்கு குழி பறிக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் உமக்கிணந்த சினத்தை போக்குவதற்கு
அவர்கள் குறித்து நல்லதை எடுத்து சொல்லும். நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூறும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதில்வரை பாடல் பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். அவர்கள் எனக்கு எதிராக விரித்து வைத்தாலும் வழியிலிருந்து என்னை விடுவித்தாலும், ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் இருந்து என்னை உயிர் ஒப்பு கொடுக்கின்றேன். வாக்கு பெறாத இறைவாக்கினர் ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளும் பல்லவி. பலர் என் மீது பழி சுமத்தினாலும் என் காதில் வீழ்ந்தாலும் எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்து அவர்கள் ஒன்று கூடி என்னை சூழ்ச்சி செய்தாலும் என்னை உயிரை பறிக்க திட்டமிட்டாலும் பல்லவி. ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகள் கையிலிருந்து என்னை துன்புறுத்துவோரின் கையிலிருந்து என்னை விடுவித்தலும் பல்லவி. இயேசு கிறிஸ்துவே உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர் வாழ்வுக்கு வழிகாட்டு மொழி கொண்டிருப்பான் என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்லுகின்றோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் பொழுது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அந்த சகோதரர்கள் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள்.
உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்கள் பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தமது உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ரமண மகரிஷி ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருந்தார். அவர் எப்பொழுதும் தரையிலே அமர்ந்துதான் தமது ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றுவார். எனவே எல்லா பக்தர்களும் தரையிலே அமர்ந்து அவரது சொற்பொழிவை கேட்பது வழக்கம். ஒரு முறை வெளிநாட்டவர் ஒருவர் இந்த ரமண மகரிஷியின் சொற்பொழிவை கேட்பதற்காக வந்தார். அவர் தரையிலே உட்கார்ந்து பழக்கமில்லாதவர். எனவே வெளியிலிருந்து ஒரு நாற்காலி சேர் ஒன்றை எடுத்து வந்து ஒரு ஓரமாக போட்டு அமர்ந்தார். இதை பார்த்த சீடர்களுக்கு மிகுந்த கோபம் உண்டானது. குருவே தரையிலே உட்கார்ந்து சொற்பொழிவாற்றுகின்றார், நாம் எல்லோரும் தரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம், இவர் மட்டும் இந்த நாற்காலை எடுத்து வந்து உயரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறாரே என்று அவரது சீடர்கள் 2 பேர் எழுந்து அவரிடம் சென்று நாற்காலியோடு அவரை அந்த அறையை விட்டு வெளியே செல்லுமாறு அவரிடம் வேண்டிக் கொண்டார். இதை பார்த்த அந்த குருவிற்கு மிகுந்த கோபம் உண்டானது. தமது சீடர்களிடம் அவர் கோபப்பட்டார். அதோ வெளியிலே தெரிகின்ற மரத்திலே கூட தான் ஒரு குரங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது, அது கூடத்தான் என்னை விட உயரமான இடத்திலே அமர்ந்திருக்கின்றது, முதலிலே அதை போய் விரட்டுங்கள் என்று கோபமாக கத்தத் தொடங்கினார். சீடர்கள் தங்களது தவற்றை உணர்ந்து குருவிடமும் அந்த வெளிநாட்டவரிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு அமர்ந்து சொற்பொழிவை கேட்கத் தொடங்கினார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த உலகம் தருகின்ற பதவி, அதிகாரம், பணம், இன்பம், சுகம் இவையே நமக்கு நிறைவை தரும் என்று பலர் இன்று அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் நெருங்கி வருகின்ற நேரத்திலே ஒவ்வொரு அரசியல் தலைவரும் தமது அரசியல் வாரிசுகளை உருவாக்கி அவர்களை எப்படியாவது அதிகாரத்தின் பீடத்திலே அமர வைக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பதையும் நம்மால் கண்கூடாக காண முடிகின்றது. இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற செபதேயுவின் மக்களாகிய அவர்களுடைய தாய் சலோமி தமது பிள்ளைகளுக்கு இயேசுவின் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அதிகாரத்தை தேடிக்கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ இந்த உலகம் தருகின்ற அதிகாரத்திலே உண்மையான நிறைவில்லை, மாறாக படியிலும் சேவையிலும் தாழ்ச்சியிலுமே உண்மையான நிறைவை காண முடியும் என்பதை தமது மரணத்தையும் பாடுகளையும் கூட எடுத்து கூறி விளக்குவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த தவக்காலத்திலே உள்ளத்திலே தாழ்ச்சியோடு இறைப்பணியிலே நிறைவை காண்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அன்பாய் வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் வாழ்த்துப்பவராக.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நன்மைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. அன்பு ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கும். இந்த திருப்பலியில் நிகழும் உறவு பரிமாற்றத்தால் பாவத் தலைகளிலிருந்து எங்களை மேன்மேலும் விடுவித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உடல் உறுத்தலின் வழியாக நீர் எங்கள் துர்குணங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நல்வாழ்வின் பண்புகளையும் அந்த வாழ்வுக்கேற்ற பரிசினையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அளிக்கின்றீர். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஏதனும் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவனாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வளிப்பதாகும்.
மகிழும் வேளை இது. என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியாய் வாடும் ஏழை நிலையில் பாவினன் என்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியாய் வாடும் ஏழை நிலையில் பாவினன் என்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். ஜெபம். ஓ இறைவா, விழிகளில் திறந்து உன்னை மாற்றிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்றைய நாளையும் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான சகோதரிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிடக்கலைகளை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பெற்றருளும். மது பணியில் எங்களை ஒரு கருவியை பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீர் வாக்களித்த முடிவில்லா வாழ்வுக்கு அச்சாரமாக இந்த திருவிருந்தினை ஏற்படுத்தியுள்ளீர். இதில் பங்கு கொண்ட நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் பணிவிடை புரிந்து அவர்களோடு நாங்களும் விண்ணக வாழ்வை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்றைக்கு தருளும். எங்களுக்கு செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹ்ருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹ்ருதயமே, புனித சூசையப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரி சூசை, பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.